ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்திலேருந்து சில விஷயங்களை நம்ம சிந்திக்க போகிறோம். நீங்கள் பைபிள் திருப்பிக்கோங்க. ஜெனிசிஸ் சாப்டர் 27. இந்த முழு அதிகாரத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது, இந்த 46 வசனங்களை நம்ம பார்க்கும்பொழுது ஒரு குடும்பத்தில் நடக்கிற ஒரு விஷயம்தான் இது, இல்லையா? இந்த சம்பவத்தை நம்மில் பலர் அறிந்திருப்போம். ஈசாக்கு, அவருடைய மனைவியாகிய ரெபேக்காள், அவங்களுக்கு 2 பசங்க. ஒருவர் ஏசா, ஒருவர் யாக்கோப். இந்த 4 பேருமே தேவ சித்தத்தை அறிந்திருந்தும் தேவ சித்தத்தை நிறைவேற்றாமல் போகிற அல்லது தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிய மனமற்ற நிலைமையில் இருக்கிற ஒரு காட்சி தான் இது. பல நேரங்களில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்னுடைய விருப்பத்தை தான் நான் முதன்மைப்படுத்தி தேவன் என்னுடைய வாழ்க்கையில் என்ன விரும்புகிறாரோ அதை நான் பின்தள்ளும்போது அதற்கு ஏற்ற விளைவுகளை என்னுடைய தேவனுடைய நான் அனுபவிக்கக்கூடியவனாக இருக்கிறேன். என்னுடைய விருப்பங்களை முன்வைத்து தேவனுடைய விருப்பங்களை பின்தள்ளும் பொழுது, சித்தம்னா விருப்பம், தேவனுடைய சித்தம் சொன்னால் தேவனுடைய விருப்பம். அப்போ என்னுடைய விருப்பங்கள், எனக்கு என்ன இலக்கு, எனக்குன்னு சில குறிக்கோள்கள், அதை நோக்கி நான் பயணிக்கிறேன். அதற்காக தேவன் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னுடைய ஆசைகளை நான் அடைந்து தீர தேவனை பயன்படுத்தி கொள்ளுகிறேன். ஆனால் தேவன் என்ன என்னுடைய வாழ்க்கையில் விரும்புகிறாரோ அதற்கு அர்ப்பணிக்க, அதற்கு கீழ்ப்படிய எனக்கு நிறைய நேரங்களில் மனசில்லை. இதில் எங்கே மெயினாக இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னா, தேவனுடைய சித்தத்தை அவர் வெளிப்படுத்தும் போது அது எனக்கு பிடிக்காமல் போகுது, இல்லையா? இதுதான் தேவனுடைய விருப்பம் அப்படின்னு அவர் வெளிப்படுத்தும் போது அது எனக்கு பிடிக்காமல் போகும்போது, அல்லது அதில் பாடுகள் இருக்கும்போது, அது எனக்கு சௌரியமாக இல்லாத போது வாழ்க்கையில், அங்கே தான் எனக்கு இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. இப்போ தேவனுடைய சித்தத்துக்கு எதிர்த்து நிற்கணும்னு எந்த ஒரு விசுவாசியும் நினைக்க மாட்டார். அதான் உண்மை. இப்போது இயேசு கிறிஸ்துவை எஜமானராக வைத்து வாழக்கூடிய எந்த ஒரு சகோதரனோ சகோதரியோ அவங்க தேவ சித்தத்துக்கு எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் தேவனோடு உள்ள உறவில் ஒருவேளை பலவீனப்படும் போது, அதே சமயம் தேவனுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு பிடிக்காமல் போகும்போது, அது என்னுடைய வாழ்க்கையில் சௌரியமாக இல்லாத போது, அல்லது என்னுடைய விருப்பங்களுக்கு எதிராக தேவனுடைய விருப்பம் காணப்படும் போது, அந்த மாதிரி நேரத்தில் தான் நான் அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதில் எனக்கு பிரச்சனைகள் ஏற்படுகிறது. நிறைய நேரங்களில் நம்முடைய ஆசைகள் தான் கர்த்தருடைய ஆசைகளாக இருக்கும்னு சொல்லிட முடியாது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆசைகள் என்ன என்பதை அறிந்து ஜீவிக்கிறவர் தான் ஒரு விசுவாசி. பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மனதை புதுப்பிக்க ஆரம்பிக்கிறார். அவர் புதுப்பிக்கிறது எதுக்கு அப்படின்னா, நான் மறுரூபம் ஆக வேண்டும் என்பதற்காக. ரோமர் 12 சொல்லி தருது, இல்லையா? அவர் நம்முடைய மனதை புதுப்பிக்க என்னை நானே அதற்கு ஒப்பு கொடுக்கும்போது அவர் என்னை ஈஸியாக கிறிஸ்துவை போல என்ன பண்ணலாம், என்னை மாற்ற முடியும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் இந்த பக்குவத்திலே நாம் வளர வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த முதிர்ச்சி தன்மையில் நம்ம வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதுதான் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. இதுக்கு வயசு வரம்பெல்லாம் கிடையாது. வயசானவங்க தான் ஸ்பிரிச்சுவலி மெச்சூராக இருப்பாங்க அப்படின்லாம் கிடையாது. ஒருவேளை ஒரு வாலிப தம்பி சபையில் வயசான ஒரு ஐயா விட அவர் அதிக ஆவிக்குரிய முதிர்ச்சி தன்மையில் காணப்படலாம். அது எதை சார்ந்து இருக்கிறது என்று சொன்னால், ஆவியானவர் என்னுடைய மனதை புதுப்பிக்க, என்னை கிறிஸ்துவை போல மாற்ற அவர் செய்யும் எல்லா முயற்சிகளுக்கும் நான் ஒத்துழைப்பு கொடுக்கும்போது, சரியா, நான் என்னை நானே ஒப்பு கொடுக்கும்போது அவர் மிக எளிதாக தேவ சித்தத்தில் என்னை என்ன பண்ண முடியும், என்னை நடத்த முடியும். ரோமர் 12 பவுல் சொல்லும்போது, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று நீங்கள் பகுத்தறியத்தக்கதாக அதை நீங்கள் நிரூபிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆவியானவர் உங்கள் மனசை புதுப்பிக்கிறதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க, உங்களை ஆண்டவர் மறுரூபப்படுத்துவார் அப்படின்னு சொல்லித்தரார். ஆண்டவர் நம்மளை மறுரூபப்படுத்த கிறிஸ்துவை போல யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு சூழ்நிலையை கிறிஸ்துவை போல பார்க்க ஆரம்பித்து விடுவீர்கள். கிறிஸ்துவை போல பேச ஆரம்பித்து விடுவீர்கள். கிறிஸ்துவை போல தீர்மானம் எடுக்க ஆரம்பித்து விடுவீர்கள். கிறிஸ்துவை போல செயல்பட ஆரம்பித்து விடுவீர்கள். அப்படின்னா வாழ்க்கையில் பிரச்சனையே வராது. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் 100% பிதாவினுடைய சித்தத்தின்படி வாழ்ந்தவர். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் மறுரூபப்படுத்தும் போது அங்கே பிரச்சனையே வராது. ஏன்னா தேவ சித்தத்தில் தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணிகிட்ருப்போம், பயணிச்சிட்ருப்போம். இப்போ ஈசாக்கை பற்றி சொல்லும்போது நிறைய நல்ல தீர்மானங்களை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்தவர் தான் அவர்.
அவரை நிறைய விஷயத்தில் குறை சொல்ல முடியாது. இப்போ ஒரு கல்யாண விஷயம்னு எடுத்துப்போமே, நம்ம விசுவாச பிள்ளைகள்லாம் நிறைய தவறுற அந்த விஷயம், சரியா? நிறைய குடும்பங்களில் தவறுதலாய் நடக்கிற ஒரு காரியம் தான் திருமண காரியம். ஆனால் அந்த திருமண காரியம் அப்படின்னு எடுத்துக்கும்போது நாங்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இந்த 3 பேரை சொல்லி யாருடைய திருமணம் தேவ சித்தத்தில் நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் நீங்கள் எல்லாரும் யார் பேர் சொல்லுவீங்க? கண்டிப்பாக ஈசாக்கு தான் சொல்லுவீங்க, கண்ணை மூடிட்டு சொல்லுவீங்க. ஆபிரகாம் சாரால கல்யாணம் பண்ணிக்கும் போது அவர் ரட்சிக்கப்படவே இல்லை இல்லையா? யாக்கோபுடைய வாழ்க்கை எப்படி போச்சுன்னு நமக்கு தெரியும். ஈசாக்கு தான் தேவ சித்தத்தின்படி திருமணம் செய்ய தீர்மானம் எடுத்தார், அதுக்கு 100% தன்னை அர்ப்பணித்தார். இதுபோல் பல நிகழ்வுகள் அவருடைய வாழ்க்கையில் அவர் எந்த விதத்திலும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு அவருடைய வாழ்க்கை தேவ சித்தத்தின் மையத்தில் காணப்பட்டது. அது யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த நேரத்தில் 137 வயசு தாத்தாவாக இங்கே இருக்கிறார் ஈசாக். அவருக்கு 137 வயசு, கண்ணெல்லாம் டிம் ஆயிடுச்சுன்னு படிக்கிறோம், சரியா பார்வை இல்லை. அவரே சொல்கிறாரு என்னன்னா, மரணம் இன்ன நாளில் வரும் என்று நான் அறியேன் அப்படின்னு 2வது வசனத்தில் சொல்கிறார். எப்போ மரணம் வரும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஆச்சரியம் என்னென்னா, இதுக்கப்புறம் 43 வருஷம் வாழ்ந்தார். அதுதான் ஆச்சரியம். 180 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். ஆனால் அவருடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா, எனக்கு ஐசைட்லாம் டிம் ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாளில் நான் என்ன செய்ய போகிறேன், நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்கிறவர் இந்த இடத்துல என்ன பண்ணுறாரு? இந்த முதல் காட்சியில் முதல் 4 வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது தன்னுடைய மூத்த மகனாகிய ஏசாவை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் என்ன செய்கிறார்? முயற்சிகளை எடுக்கிறார். இது நமக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இதை படிக்கும்போது. ஏன் அதிர்ச்சியாக இருக்குது? கர்த்தர் யாக்கோபை தான் ஆசீர்வதிக்கணும்னு தெளிவாக வெளிப்பாடு என்ன செய்திருக்கிறார்? இந்த குடும்பத்துக்கு கொடுத்துருக்கிறார். இதுக்கு முன்னாடி ஆதியாகமம் 25வது அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அதில் 23வது வசனத்தில் தேவன் தெளிவாய் சொல்லுகிறார். ஜெனிசிஸ் 25:23. அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். இளையவனுடைய ஜனத்தார் மூத்தவனுடைய ஜனத்தாரை காட்டிலும் பலத்து இருப்பார்கள். ஏன்னா அழகா முடிச்சிடுறார் ஆண்டவர், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். இன்னும் சரியா சொல்லணும்னா, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு செய்த உடன்படிக்கையை யாக்கோபு மூலமாக தான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு கர்த்தர் தெளிவாய் சொல்லி தருகிறார். இது இந்த குடும்பத்துக்கு நல்லா தெரியும், ஈசாக்குக்கு நல்லா தெரியும், ரெபேக்காலுக்கும் நல்லா தெரியும், யாக்கோபுக்கும் நல்லா தெரியும், ஏசாவுக்கும் நல்லா தெரியும். நான் சொல்வது புரியுதா? இந்த 4 பேரும் இந்த குடும்பத்தில் இருக்கிறவர்கள் தேவ சித்தத்தை அறியாதவர்கள் அல்ல. It is not out of ignorance that they were not obedient to God's will. They knew God's word. தேவனுடைய வார்த்தையை அறிந்திருந்தார்கள், தேவனுடைய சித்தத்தை அறிந்திருந்தார்கள், தேவனுடைய வெளிப்பாடு இவர்கள் கொடுக்கப்பட்டது. அதை மீறி இங்கே ஈசாக்கு என்ன செய்கிறார் அப்படின்னா, நான் ஏசாவை தான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு நினைக்கிறார். சரியா? ஒரு காரணம் கொடுக்கப்பட்டிருக்கு, என்ன காரணம் நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னாலும் அவர் சொல்கிற சில வார்த்தைகளை வச்சு கொஞ்சம் கணிக்க முடியுது. என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்காக வேட்டையாடி, 3வது வசனத்தை பாருங்கள், பிறகு 4வது வசனத்தை சொல்கிறார், அதை எனக்கு பிரியமாக இருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து நான் புசிக்கவும், நான் மரணனுடைய முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கும், என்னிடத்தில் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறார். ஒருவேளை ஏசாவை ரொம்ப பிடிச்சிருக்கு இவருக்கு, ஏசா சமைச்சு தர்றது அதை விட ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? இப்போ வயசாகி கண் பார்வையெல்லாம் மங்கி போனாலும் நாக்கில் ருசி செத்து போல இந்த மனுஷன் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டால், தன்னுடைய சுய விருப்பங்களுக்கு இடம் கொடுத்து தன்னுடைய மாம்ச இச்சைகளை நிறைவேற்றும்படி கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய மனமற்றவராக இருக்கிற ஒருவருடைய சித்திரம் தான் ஈசாக். நான் சொல்வது புரியுதா? வேறு சில காரணங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் கூட சேர்த்துக்கோங்க. ஏசா ஒருவேளை நல்ல ஒரு போல்டான ஒரு ஆள், அவரை பற்றி முன்னாடி படிக்கும்போது நம்ம படிக்கிறோம், வேட்டையாடி வரக்கூடியவன். இவர் ரொம்ப சாஃப்ட் கேரக்டர். யாக்கோபு அவர் எப்பயுமே வீட்டிலே இருப்பார். ஈசாக்குக்கு ஏசாவுடைய தோற்றம் ரொம்ப பிடிச்சதோ என்னமோ தெரியல, அல்லது அவர் போல்டாக இருக்கிறது ரொம்ப பிடிச்சதோ என்னமோ தெரியல, அல்லது அவர் சமைச்சு கொண்டு வந்தது ரொம்ப பிடிச்சதோ என்னமோ தெரியல, அல்லது இது 3மே ஒருவேளை காரணமாக இருக்கலாம். எப்படியோ, ஆனால் ஈசாக்கு என்ன செய்ய இங்கே முற்படுறார் அப்படின்னு கேட்டால், ஏசாவை ஆசீர்வதிக்க அவர் முற்படுறார். இப்போ ஏசாவுடைய கேரக்டர் பார்த்து இந்த விருப்பம் வந்துச்சா ஈசாக்குன்னு கேட்டால் நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஏசாவுடைய கேரக்டர் எப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். ஒருவேளை அவன் தோற்றமெல்லாம் நல்ல ஜெய்ஜண்டிக்காக இருந்திருப்பார் ஆள், சரியா? நல்ல போல்டான ஆளாக இருந்திருப்பார், போய் வேட்டையாடிட்டு வரக்கூடியவராய் நல்ல கரேஜியஸான ஆளாக இருந்திருப்பார். ஆனால் அவருடைய கேரக்டர் அப்படி கிடையாது.
நம்ம ஏற்கனவே நமக்கு நல்லா தெரியும் இல்லையா, அவருடைய சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன செய்கிறார், அவர் விற்று போடுகிறார் இல்லையா, அதை விற்று போடுறார். அந்த சாப்பாடுக்காக அவர் என்ன செஞ்சிடறாரு, அந்த இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்ஸே என்ன பண்ணிடுறார், விட்டு கொடுத்துட்றார். அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி அதிகாரம் படித்து பார்த்தீங்கன்னா 2 மனைவிகளை திருமணம் செய்கிறார். அந்த 2 மனைவிகளுமே பிற இனத்தார்கள், கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத மக்கள், கர்த்தர் அருவருக்கிற மக்கள், விசுவாசிகள், இன்னைய பாஷையில் சொல்லணும்னா அவிசுவாசிகள்னு சொல்லணும். அப்படி தான் அவர் திருமணம் பண்ணிட்டு வர்றாரு. அந்த அதிகாரமே எப்படி முடியுதுன்னா, அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் மனநோவாக இருந்தார்கள் அப்படின்னு முடியுது, இதுக்கு முன்னாடி உள்ள அதிகாரம் இல்லையா. அப்போ திருமண காரியமும் ரொம்ப ரைட்டாக பண்ணார் அப்படின்னு ஏசாவை பற்றி சொல்ல முடியாது. அது இல்லாமல் அவருடைய சேஷ்ட புத்திர பாகத்தையும் அவர் என்ன செய்கிறாரு, அவர் விற்று போடுகிறார். அதை விட ரொம்ப முக்கியமாக கர்த்தர் ஏசாவை தெரிந்து கொள்ளவில்லை, கர்த்தர் யாக்கோபை தான் தெரிந்து கொண்டார் என்பதை ஈசாக்கு நன்றாய் அறிந்திருக்கிறார். சரியா? இப்போ ஏசாவோடைய கேரக்டர் வச்சு அவரை பிளஸ் பண்ணுறாரா அப்படின்னு கேட்டால் அப்படியும் கிடையாது. அல்லது ஆண்டவருடைய வார்த்தையை வச்சு பிளஸ் பண்ணுறாரா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. சரியா? ஒருவேளை ஈசாக்கு இப்படி செய்வாரா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். சரியா? ஆனால் உங்களை நீங்கள் அதில் வச்சு பாருங்கள். சரியா? நம்முடைய மாம்ச விருப்பங்களுக்காக, நம்முடைய மனசும் மாமிசமும் அதனுடைய விருப்பங்களுக்கு தீனி போடுறதுக்காக தேவ சித்தத்தை நீங்கள் புறக்கணிக்கிற ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்குதான்னு பாருங்கள். ஒருவேளை என்னுடைய விருப்பங்களை நான் முதன்மைப்படுத்தி எனக்கு எது பிடிக்குமோ அதை தான் நான் செய்வேன். ஐ வில் டூ இட் மை ஓன் வே. நான் என்னுடைய வழியில் தான் பயணிப்பேன். கர்த்தருக்கு என்னை நானே அர்ப்பணிக்க மாட்டேன். இதுதான் இன்றைக்கி அநேகருடைய மனசில் சாத்தானானவன் திணிக்கக்கூடிய ஃபிலாசபியாக இருக்குது. சரியா? இன்றைக்கி நீங்கள் எல்லா இடத்துலையும் பாருங்கள், ஒருவேளை இது ஆண்டவருக்கு பிடிக்காது அப்படின்னு மற்றவங்ககிட்ட சொல்லி பார்த்தா அவங்க சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, எது சரி எது தவறுன்றதை யார் டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. தேர் ஆர் நோ அப்சல்யூட்ஸ் இன் த வேர்ல்ட் தட் வி லிவ் இன். இன்றைக்கி வாழக்கூடிய உலகத்தில் இதுதான் அப்சல்யூட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாத அளவுக்கு இன்றைக்கி மக்கள் அவங்களுடைய வாழ்க்கையை அப்படி தான் அமைத்து வைத்திருக்கிறார்கள். சரியா? அவங்களுடைய பார்வையில் எது சரியோ அதை தான் அவர்கள் செய்வார்கள். அதை மீறி கர்த்தர் ஏதாவது ஒன்று சொன்னார்னா அதை என்னால் என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நம்ம வாழறோம். கர்த்தருடைய அதிகாரத்திற்கு கீழ்ப்படியவோ அர்ப்பணிக்கவோ எனக்கு மனசு கிடையாது. இது ஆரம்பத்திலே சாத்தான் இதை விதைச்சிட்டான், ஆதாம் ஏவாளுடைய மனசுலே அதை விதைச்சிட்டான். அங்கேருந்தே இந்த ஃபிலாசபி ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி உலகத்தில் புதுசாக புகுந்த ஒரு தத்துவம் கிடையாது இது. சரியா? அன்றைக்கே இது ஆரம்பிச்சிருச்சு. இதை புசிக்கும் நாளில் நீங்கள் தேவர்களை போல் இருப்பீர்கள் அவன் சொன்னும் போதே அது ஆரம்பிச்சிருச்சு. நாம்ளே தேவனாக மாறிட்டால் நம்ம வாழ்க்கையை நாம்ளே பார்த்துக்கலாமே, அப்புறம் எது சரி எது தவறுன்றதை நிர்ணயித்து கொடுக்க அவர் யார்? நானே என் வாழ்க்கையில் எது சரி எது தவறுன்றதை நானே என்ன பண்ணிப்பேன், நிர்ணயிச்சுப்பேன். அதனால தான் அந்த மரத்துக்கு பேர் கூட நன்மை தீமை அறியத்தக்க. அந்த பழத்தை சாப்பிட மாட்டேன்னு ஆதாம் ஏவாள் சொல்லியிருந்தா நன்மை எது தீமை எதுன்றதை ஆண்டவரே என் வாழ்க்கையில் தேர்ந்தெடுத்து கொடுக்கட்டும்னு அவங்க ஒப்பு கொடுக்குற மாதிரி அர்த்தம். ஆனால் அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா, நாங்களே எங்கள் வாழ்க்கையை பார்த்துப்போம், எங்களுக்கு மேலே வேறு ஒருவர் தேவையில்லை. இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க சொல்கிறாங்க இல்லையா, பேரண்ட்ஸை பார்த்து அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க இல்லையா. நிறைய ஜென்ரேஷன் கேப் இருக்குது. நான் யோசிக்கிற மாதிரிலாம் என் பெற்றோரால் யோசிக்க முடியாது, என் அளவுக்கு அறிவு கிடையாது அவங்களுக்கு. அதனால் நான் என்ன பண்ணிப்பேன், என் வாழ்க்கையை நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் இதில் தலையிட வேண்டாம். இதை நம்முடைய பிள்ளைகளை சொல்லி நாம் எஸ்கேப் ஆக முடியாது. நாமளும் ஒரு காலத்தில் அப்படி தான் சொல்லியிருப்போம் அப்பா அம்மா கிட்ட. சரியா? அப்போ எல்லா மனிதனுக்குள் இருக்கக்கூடிய விருப்பம், எல்லா மனிதனுக்குள் இருக்கக்கூடிய நாட்டம், அந்த அந்த வாஞ்சை என்னவென்றால், யாரும் என் விஷயத்தில் என்ன பண்ணக்கூடாது, தலையிடக்கூடாது. என் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன். அதுக்கு என் மனைவி தடையாக வந்தால் கூட சண்டை நடக்கும் வீட்டில். அதுக்கு என் புருஷன் தடையாக வந்தால் கூட அதுக்கு சண்டை நடக்கும். ஐ வாண்ட் டு கிளைம் மை ரைட்ஸ். வேதத்துக்குள்ளே வராமல் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற சட்டங்கள் என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல், தேவனுடைய விருப்பமே என்னுடைய விருப்பம் என்று அர்ப்பணிக்க மனசு இல்லாமல் நம்ம என்ன செய்துட்ருக்குறோம் அப்படின்னு கேட்டால், என்னுடைய ஆசைகளுக்கு தேவன் எனக்கு உதவி செய்வாரா, நான் கிறிஸ்தவத்தை நேசிக்கிறேன், கிறிஸ்தவத்தில் ஏன்பா வந்தீங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு சில குறிக்கோள் இருக்குது, அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு தெய்வம் வேணும், அவ்வளோதான். அதுக்காக தான் நான் ஜெபிப்பேன், அதுக்காக தான் நான் ஆசைப்படுவேன், அதை தான் கர்த்தர்கிட்ட கேட்பேன். நம்ம ஜபங்கள்லாம் எடுத்து பாருங்கள், நம்ம ஆசைகள்லாம் எடுத்து பாருங்கள், எதுக்கு கர்த்தரை எதுக்கு கர்த்தரை நம்ம சேவிக்கிறோம் அப்படின்னு எடுத்து பாருங்கள். முக்கால்வாசி விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் இதான் பிரச்சனை. நான் பேப்பரில் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருவேன் என்னை பற்றி, கீழே அவர் சைன் போடணும், அவ்வளோதான். இப்போ பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, வெத்து பேப்பர் அவர்கிட்ட கொடு, நீ கீழே சைன் போட்டு கொடுன்னு சொல்லுது, அவர் அதை ஃபில் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லுது.
நாம் என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு ஆண்டவர் என்ன பண்ணட்டும், சைன் போடட்டும்னு சொல்கிறோம். அது கிடையாது கிறிஸ்தவ வாழ்க்கை. ஈசாக்கு நல்ல தீர்மானங்களை எடுத்திருந்தார், தேவ சித்தத்தின்படி வாழ்ந்தார். ஆனால் இப்பொழுதோ அவருடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை ஆச்சுன்னு தெரியல. தேவனோடு உள்ள உறவில் விரிசல் ஏற்பட்டிருக்கலாம். அவருடைய வாழ்க்கையில் இப்பொழுது தேவ சித்தத்தையே மறந்து போனவர் போல இருக்கிறார். இதுக்கு வயசெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, காரணம் காட்ட முடியாது. சரியா? இதுக்கு வயசெல்லாம் காரணம் காட்ட முடியாது. அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு யூத கலாச்சார முறைமையின்படி பார்க்கும்போது, ஒரு குடும்பத்தில் அந்த வில்லாம் எழுதும்போது, அந்த கடைசியில் அவங்களுக்கு சேர வேண்டிய அந்த சொத்தெல்லாம் எழுதி கொடுக்கும்போது, ஆசீர்வாதங்கள்லாம் கொடுக்கும்போது, ரகசியமாக அந்த பேச்சுவார்த்தை நடக்கவே நடக்காது. ரகசியமாக பேச்சுவார்த்தை நடக்கும். நம்ம கலாச்சாரத்திலே நடக்காது இல்லையா? யூத கலாச்சாரத்தில் சுத்தமாக கிடையாது. எல்லாரும் வந்து உட்காந்துருவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு சீன் பார்க்குறப்போ ஈசாக்கும் யார் மட்டும் பேசிக்கிறாங்க, ஈசாக்கும் ஏசாவும் மட்டும்தான் பேசிக்கிறாங்க. இந்த குடும்பத்துக்குள்ள சில விஷயங்கள் ரகசியமாக நடக்கிறத நீங்கள் கவனிக்கிறீங்களா? இதுக்கு அடுத்த காட்சி பாருங்க. ரெபேக்காள் ரகசியமாக யாரை கூப்பிடுறாங்க? ஒருவேளை ரெபேக்காள் போய் ஈசாக்கு கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, ஏன்பா நீ என்ன வயசாயிடுச்சுன்னு மறந்துட்டியா, யாரை ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இதை சொல்லலாமா கூடாதா? சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவருக்கு விருப்பமானவனை ஆசீர்வதிக்கணும்னு அவர் நினைச்சிட்டார். எனக்கு விருப்பமானவனை என்ன செய்யணும்? ஆமாம், அது என்ன வேணா ஃப்ராடு தானே நான் பண்ணி அவனுக்கு ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுத்துருவேன். ஒருவேளை சிலர் கேள்வி கேட்கலாம், ரெபேக்கால் என்ன பிரதர் தப்பு பண்ணாங்க? இந்த இடத்துல ஆண்டவருடைய சித்தத்தை தானே செஞ்சாங்க. ரெபேக்கால் என்ன தப்பு பண்ணாங்க? அல்லது யாக்கோபு என்ன தப்பு பண்ணாரு? ஏன்னா ஆண்டவர் யாரை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார்? யாக்கோபை. அதுதானே ரெபேக்கா பண்ணுறாங்க. இதில் என்ன பிரதர் தப்பு? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வெரி குட், அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சிட்டாரு. ஏமாத்தினாங்க. சரியா? ஏமாத்தினாங்க. அடுத்தது கூடவே யாக்கோபுடைய பாவத்தை சேர்த்துக்கிட்டா போய் தெர் வாஸ் டிசப்ஷன், லைஸ், மிஸ்ட்ரஸ்ட், இதெல்லாம் தான் இந்த குடும்பத்தில் இருந்துச்சு. உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? ஒருவருக்கு ஒருவர் நம்ப முடியல, ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லி கொண்டார்கள், ஒருவரை ஒருவர் ஏமாற்றினார்கள். யாக்கோபு சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள், நமக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது இதை படிக்கிறப்போ. யாக்கோபு அதில் சொல்கிறாரு பாருங்கள், என்ன வாசிக்கிறோம் பாருங்கள், அந்த 20வது வசனம் பாருங்கள். என் மகனே, இது உனக்கு இத்தனை சீக்கிரமாக எப்படி அகப்பட்டது அப்படின்னு ஈசாக்கு கேட்குறாரு. ஈசாக்குக்கு சந்தேகம் வந்துருச்சு. போய் அடித்து சமைச்சிட்டு வாடான்னு சொல்லி சொன்னவருக்கு இவ்வளோ சீக்கிரமாக சமைச்சு கொண்டு வந்துட்டானே, இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு நினைக்கிறார். சரியா? அதனால தான் இந்த கேள்வியை வைக்கிறார், இவ்வளோ சீக்கிரமாக எப்படிப்பா அதை சமைச்சு கொண்டு வந்த? எவ்வளோ ஒரு பிரில்லியண்ட்டான ஆன்சர் பாருங்க இல்லையா? நம்ம இதில் சொல்லணும்னா இவ்வளோ புத்திசாலித்தனமாக ஒரு பதில் சொல்ல முடியாதுன்னு நம்ம நினைப்போம். என்ன பதில் சொல்கிறாரு பாருங்க யாக்கோபு, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு இதை நேரிட பண்ணினார். கவனிச்சிங்களா? யாக்கோபு என்ன சொல்கிறாரு? உம்முடைய தேவனாகிய கர்த்தர் இதை எனக்கு நேரிட பண்ணினார். இன்னொன்று கேட்குறாரு, நீ யாருப்பா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு என்ன சொல்கிறாரு? நான் ஏசா அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? பாருங்கள், இவர் செய்த சில தவறுகளுக்கு யாரை பிடிச்சி இழுக்கிறாரு இப்போது? கர்த்தரையே பிடிச்சி இழுக்கிறாரு. இதுதான் நம்மளுடைய பிரச்சனையும் கூட. பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவர் ஏன் எனக்கு இதை அனுமதிச்சார் அப்படின்னு கேட்போம். ஆனால் அந்த பிரச்சனைக்கு முழு காரணமும் நானாக தான் இருப்பேன். அதை உணர்வதற்கு எனக்கு மனசு இருக்காது, அதை சிந்திச்சு பார்க்க எனக்கு மனசு இருக்காது, மனம் திரும்புறதுக்கு விருப்பம் இருக்காது. ஆனால் பழியெல்லாம் யார் மேலே தூக்கி போடுவேன்? ஆண்டவர் மேலே தூக்கி போடுவேன். அப்போ எனக்கும் கர்த்தரை அறியாதவருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லையே. இப்போ ஏசா சொல்கிறாரு, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் தான் இதை எனக்கு நேரிட பண்ணினார் அப்படின்னு சொல்கிறார். அதே போல் நீ யாருப்பா அப்படின்னு கேட்குறப்ப நான் தான் ஏசா, உம்முடைய மூத்த மகனாகிய ஏசா நான் தான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ தெர் வாஸ் லைஸ், தெர் வாஸ் டிசப்ஷன். இப்போ இந்த இடத்துல யாக்கோபு சரியாக செய்தார் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. பிரதர் சொன்ன மாதிரி தேவ சித்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் போது அதை நிறைவேற்றக்கூடிய வழிமுறைகளையும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? கற்றுக் கொடுக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படுகிற நாம் அவருடைய நேரத்தில் செயல்பட வேண்டும், அவருடைய வழியில் செயல்பட வேண்டும். தேவனுடைய சித்தம் மட்டுமல்ல, தேவனுடைய நேரமும் தேவனுடைய வழியும் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். சரியா? ஒருவேளை கைமீறி விஷயம் போயிடுச்சுன்னு ரெபேக்காள் நினச்சிருந்தாலும் ரெபேக்காள் என்ன செய்திருக்கலாம் அப்படின்னா, ஆண்டவர் மேலே அளவற்ற நம்பிக்கையை வச்சிருக்கலாம். என்னுடைய ஆண்டவர் என்ன செய்திருவார், இதை எப்படியாவது மாற்றிடுவார்,
என்னுடைய புருஷன் வந்து ஏசாவை ஆசீர்வதிக்க முற்பட்டாலும் இதை மாற்றிடுவார் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கலாம், அவங்க நம்பியிருக்கலாம். அல்லது இப்போ சகோதரி சொன்ன மாதிரி புருஷன்கிட்ட போய் அதை ஆலோசனை பண்ணியிருக்கலாம். ஏன்பா இப்படி பண்ணீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நேரடியாக என்ன பண்ணலாம், கேட்டிருக்கலாம். அப்போ இந்த குடும்பத்தினுடைய ஒரு பிக்சர் நமக்கு கிடைக்குது. இந்த குடும்பத்தில் மனைவி போய் தன்னுடைய காரியங்களை புருஷன்கிட்ட வெளிப்படுத்த முடியாத நிலைமை, ஒருவருக்கு ஒருவர் அந்த நம்பகத்தன்மை குறைந்து விட்டது, ஒருவருக்கு ஒருவர் ஏமாற்றுவது சகஜமாக நடக்குது இல்லையா, உண்மையான மனம் திரும்புதல் இல்லை, நிறைய பொய்கள், இங்கும் அங்குமாக பொய்கள். there was no transparency, there was no trust in this family. நம்ம குடும்பம் எப்படி இருக்குது? டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறீங்களா? கணவனும் மனைவியும். கணவருக்கு தெரியாத விஷயங்கள் எத்தனை ஒளிஞ்சிருக்குது உங்கள் வாழ்க்கையில்? மனைவிக்கு தெரியாதது எத்தனை நம்ம வாழ்க்கையில் இருக்குது? வெளிப்படையாக பேசுகிறோமா? வெளிப்படையாக விருப்பங்களை பகிர்ந்து கொள்ளுகிறோமா? ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொள்ளுகிறோமா? அப்படி புரிந்து ஆரம்பித்த ஒரு குடும்பம் தான் இது. அதை நம்ம சும்மா சொல்லிடக்கூடாது. 20 வருஷம் குழந்தை இல்லைனாலும் 20 வருஷம் ஆண்டவரை நோக்கி ஜெபத்திலே கதர்ன ஒரு மனுஷன் தான் ஈசாக். அவருக்கு 20 வருஷம் கழித்து தான் குழந்தை பிறந்துச்சு. தேவ சித்தத்தில் இவங்க 2 பேரும் இணைக்கப்பட்டாங்க. ஆனால் 20 வருஷம் கழித்து தான் குழந்தை பிறந்துச்சு. நம்மள பலர் நினைப்போம், தேவ சித்தத்தில் தானே கல்யாணம் பண்ணோம், அப்புறம் ஏன் எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு யோசிப்போம். இதெல்லாம் கொஞ்சம் சிந்திக்கணும். ஆண்டவர் நேசிக்கிறவர்களுக்கு பாடுகள் வராதுன்னு எங்கேயுமே பைபிளில் கிடையாது. ஆண்டவர் நேசிக்கிறவங்களுக்கு தான் அதிக பாடுகள் வரும். அப்படி வரக்கூடிய பாடுகள் எனக்கு என்ன சொல்லி தருது அப்படின்னு கேட்டால், நான் உண்மையாகவே கர்த்தரால் நேசிக்கப்படுகிறவன் அப்படின்னு சொல்லி தருது. கவனிச்சிங்களா? இப்போ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம அணுகுவது சரியாக இருக்க வேண்டும். இப்போ இதெல்லாம் இந்த குடும்பத்தில் இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட சூழலில் தான் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால், ரெபேக்காலும் யாக்கோபும் செயல்படுகிறார்கள். அவங்க கையாண்ட விதம் குறுக்கு வழி, ஏமாற்று தன்மை, அதே போல் பொய், இதெல்லாம் ஆண்டவருடைய வழி கிடையாது. ஆனால் எப்படியாவது ஆண்டவர் சொன்னது அந்த விஷயம் நடந்துடணும். சரியா? எப்படியாவது அது நடந்துடணும். இன்னும் நம்ம ஒருவேளை ரெபேக்கால் ஆண்டவர் சொன்னதான் நடக்கணுன்றதுக்காக முயற்சி எடுத்தாங்களா, அல்லது அவங்களுக்கு யாக்கோபு பிடிக்கும்ன்றதுனால முயற்சி எடுத்தாங்களான்றது கூட நமக்கு சரியாக என்ன பண்ணல, இந்த இடத்துல சரியாக புலப்படலை. நான் சொல்வது புரியுதா? எங்கேயுமே ரெபேக்கால் இப்படி சொல்லலை, கர்த்தர் இதை சொன்னார் அதனால் நான் என்ன பண்ணுறேன், இப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லலை. ஒருவேளை அவருக்கு மூத்த பையனை பிடிக்கும்னா எனக்கு சின்ன பையனை பிடிக்கும். இந்த பார்ஷியாலிட்டியும் என்ன செய்யுது, ஃபேமிலியில் காணப்படுது. அடுத்தது ஏசாவை பற்றி சொல்லவே வேணாம் இல்லையா? அழுகுறாரு, கதறாரு இல்லையா? இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்குறோம். சரி, நமக்கு கொஞ்சம் பரிதாபம் வருது இவர் அழுகிறத பார்க்கும்போது, இவர் கதறதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் பரிதாபம் வருது. ஆனால் இவர் எதுக்காக கதறார், எதுக்காக அழுகுறார்? நான் எப்படி ஒரு 2 ஆப்ஷன் வைக்கிறேன்னு, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி நீங்கள் பதில் சொல்லுங்கள். இவர் அழுவது, கதறது மனம் திரும்புதலுக்காகவா அல்லது ஆசீர்வாதத்துக்காகவா? என்னங்க, நம்மள மாதிரியே இருக்கிறார் இல்லையா? நம்மள மாதிரியே இருக்கிற. பாவத்தோடைய விளைவுக்காக நம்ம துக்கப்படுவோம், ஆனால் பாவத்துக்காக துக்கப்பட மாட்டோம். நான் சொல்வது புரியுதா? என்ன நானே பார்க்குற மாதிரி தான் இருக்குது ஏசாவை பார்க்கும்போது. எபிரேயருக்கு எழுதின எழுத்தாளர் இன்னும் கொஞ்சம் தெளிவு பண்ணுறார் இந்த விஷயத்தை. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்கலேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் ஏசாவை பற்றி என்ன சொல்லி தராரு? நல்ல அருமையான பாடம், அதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். எபிரேயர் 12:17 பாருங்கள், 17வது வசனம். பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விரும்பியும், அவன் விருப்பம் எதன் மேலே இருந்துச்சு பாருங்க, ஆசீர்வாதம். இந்த சம்பவம் வேற, அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்டு அந்த சம்பவம் தான். ஆனால் அதுலேயே ஏசா எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அப்படின்றது நமக்கு புரியுது, அந்த பிக்சர் கிடைக்குது. ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன்னு ஆண்டவர் தள்ளிட்டார். இந்த மாதிரி யாரையா தள்ளுவாராங்க ஆண்டவர்? யாரை தள்ளுவார்? அடுத்தது படிங்க. கண்ணீர் விட்டான், கவலையோடே தேடினான். மனமாறுதலே கனவு போனான். கண்ணீர் விட்டதும் கவலைப்பட்டதும் எதுக்கு? மனமாறுதலுக்கா அல்லது ஆசீர்வாதத்துக்கா? ஆசீர்வாதத்துக்கு. கவனிச்சிங்களா? இன்றைக்கும் நம்ம அழுவுறது ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்துக்கு தான். இருக்கிறதுல பெரிய ஆசீர்வாதம் நான் சொல்லட்டுமா? நேற்றைக்கு ஒரு 3 பொய் பேசியிருக்கிறீங்கன்னா இன்றைக்கி அது 2ஆக மாறிச்சுன்னா அதான் பெரிய ஆசீர்வாதம். நான் சொல்கிறது புரியுதா? நேற்றுக்கு ஆஃபீஸில் ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்கிறீங்கன்னா இன்றைக்கி ஃப்ராடுத்தனம் பண்ணாமல் இருக்கிறீங்க தெரியுமா? அதுதான் பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்துவ போல் மாறிட்டு வரீங்களே, அதை விட என்ன ஆசீர்வாதங்க உங்களுக்கு வேணும்? அதை விட என்ன வேணும்? ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டு நம்மளை ரட்சித்து அவரோட பிள்ளைகளாக மாற்றி ஒவ்வொரு நாளும் நம்மை வணைகிற அந்த விதம், நம்மை செதுக்குகிற விதம் இல்லையா? ஒரு நாள் முடிவில் கண்ணாடியில் போய் பார்த்தா நீங்கள் தெரியவே மாட்டீங்க, இயேசு கிறிஸ்து தான் தெரிவார்.
அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த அளவுக்கு என்ன ஒன்று, அந்த ப்ராசஸ் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லையா? இங்கே பாருங்கள், இந்த குடும்பம் ஃபுல்லாக இது போல் செயல்பட்ட பிறகு இப்போ இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க, தேவனுடைய வழியில் நான் போக மாட்டேன், என்னுடைய வழியில் தான் போவேன்னு சொல்கிற குடும்பம் அதோடைய விளைவுகளையும் அனுபவிக்கும். சரியா இல்லையா? சரிதான். யாக்கோபு அனுபவிச்சாரா இல்லையா? ரெபேக்கால் அனுபவிச்சாங்களா இல்லையா? தனக்கு பிடிச்ச மகனை சாகர வரையும் பார்க்க முடியல. கவனிச்சிங்களா? இப்போ கொஞ்ச நாள் போய் இருந்துட்டு வான்னு சொல்கிறாங்க. லாபான் இடத்துல கொஞ்ச நாள் போய் இருந்துட்டு வா. ஆனால் அந்த பையன் திரும்பி வர்றதா சரித்திரமே கிடையாது. திரும்பி வரும்போது அவங்க அம்மா இல்லை. கவனிச்சிங்களா? ஏசா அவனுடைய முடிவு என்ன நமக்கு நல்லாவே தெரியும். அதே போல் ஈசாக்கு செய்ய நினைச்சது நடந்ததா இல்லையா? நடக்கலை. ஸோ வாட் ஆர் வி லேர்னிங்? நான் நிறைய விஷயங்கள் அப்படியே இங்கும் அங்குமாக பிட்ஸ் அண்ட் பீசஸாக சொல்லிட்டு போகிறேன். கடைசியாக முடிக்கும் போது ஒரு 3 பாயிண்டில் நான் முடிக்கிறேன். நல்லா கவனிங்க. அப்போ இந்த விஷயத்தில் ஒரு குடும்பத்தினுடைய உறவிலும் சரி, ஒருவேளை கணவன் மனைவியாய் பிள்ளைகளாய் நாம் வாழுகிற அந்த ஒரு ஸ்பியர்லையும் சரி, அதே போல் சபையாய் விசுவாசிகளாய் நாம் சபையில் இருக்கிறோமே இந்த ஒரு ஸ்பியர்லையும் சரி, ஒரு விஷயத்தை நல்லா கற்றுக்கோங்க. நான் என்னுடைய வழியில் செல்லுவதற்காக கர்த்தர் என்னை அழைக்கவில்லை, ஆனால் கர்த்தருடைய வழியிலே செல்லுவதற்காக அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சித்தம் தான் எனக்கு முக்கியம், அவருடைய விருப்பம் தான் எனக்கு முக்கியம். அதற்காக நான் என்னையே ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய சுயத்தை நான் சிலுவையிலே அறைந்து விடுகிறேன். சரியா? இதுதான் இந்த அதிகாரத்திலேருந்து நம்ம முக்கியமாக கற்றுக்கிற பாடமாக இருக்கு. தேவ சித்தத்தில் தான் நான் பயணிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு எத்தனை பேர் இங்கே தைரியமாக சொல்ல முடியும்? சில சந்தேகங்களோடு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? நான் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறேனா இல்லையான்னு குழப்பத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? என்னை எதுக்காக கர்த்தர் ரட்சித்தார் பிரதர், அதை பற்றி பெரிய ஒரு கில்ட் இருக்குது பிரதர் என் மனசில், அது எனக்கு இது வரைக்கும் புரியல அப்படின்னு நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய சித்தத்தில் பயணிக்க நீங்கள் விரும்புகிறீர்களா? அதற்காக உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்களா? ஃபுல்லாக புரியுதா இல்லையான்னு கேட்கல, ஆனால் அதற்காக நீங்கள் அர்ப்பணித்திருக்கிறீர்களா? இந்த குடும்பத்திலேருந்து அதை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். சரியா? இப்போ இப்படி தான் இந்த ஆதியாகமம் 27 ஒரு 4 சீன்ஸாக என்ன பண்ணியிருக்கிறார் மோசே அப்படி பிரித்து வச்சிருக்கிறார். முதல் சீனில் ஈசாக்கும் ஏசாவும், ரெண்டாவது சீனில் ரெபேக்காலும் யாக்கோபும், மூணாவது சீனில் ஈசாக்கும் யாக்கோபும், நாலாவது சீனில் ஈசாக்கும் ஏசாவும். நடந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும், திரும்ப நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இதனுடைய விஷயங்கள் தெரியும். ஒரு 3 பாடங்கள் இதிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மகத்துவமான சத்தியங்கள். முதலாவது, ஆண்டவர் இறையாண்மை செய்கிறவர். காட் இஸ் சாவரின். ஆண்டவர் இறையாண்மை செய்கிறவர். அப்போ அதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய இறுதி நோக்கங்களை, அவருடைய இறுதி திட்டத்தை, அவருடைய நோக்கங்களை நம்ம யாருமே முறியடிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நோ ஒன் கேன் thwart God's ultimate plans and purposes. இந்த பூமியில் வாழக்கூடிய எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, தேவன் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை அவர் செய்தே தீருவார். அதை யாருமே என்ன பண்ண முடியாது, முறியடிக்க முடியாது. அதனால தான் அவர் இறையாண்மை செய்கிறவர் அப்படின்னு சொன்னேன். கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கிறது. 7 வருஷம் புல்லு தின்ன வச்சார் நேபுகாத்நேச்சாரை. அதுக்கு பிறகு நேபுகாத்நேச்சார் சொல்றாரு, யார் தன்னுடைய கையை உயர்த்தி நீர் என்ன செய்கிறீர் என்று உம்மை நோக்கி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றார். கவனிச்சீங்களா? யூ வாஸ் அ கிரேட் சூப்பர் பவர். அவனை பற்றி சொல்லிகிட்டே போகலாம், அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். அந்த நேபுகாத்நேச்சார் கூட தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை அக்னாலேஜ் பண்ணுறாருங்க. இன்னைக்கு விசுவாசிகளாகிய நாம கூட இதை அக்னாலேஜ் பண்ண மாட்டோம். இந்த தேவன் தான் அவர் தேவாதி தேவன் அப்படின்னு சொல்றார். இந்த ராஜா தான் ராஜாதி ராஜான்னு சொல்றார். யார் தன்னுடைய கையை உயர்த்தி நீர் என்ன செய்கிறீர் என்று உம்மை நோக்கி சொல்ல முடியும்? ஒருவரும் தேவனுடைய திட்டங்களை என்ன செய்ய முடியாதுங்க, முறியடிக்க முடியாது. கூடவே இன்னொன்று சேர்த்து சொல்றேன், கொஞ்சம் ஆழமானது, நல்லா கவனிங்க. நம்முடைய தோல்விகளை கூட ஆண்டவர் தம்முடைய நன்மையான திட்டங்களுக்கு ஏதுவாக அவர் என்ன செய்வார்? அவர் பயன்படுத்தி கொள்ளுவார். He can overrule our failures and fulfill his good purposes. நான் சொல்றது புரியுதா? இயேசுவை காட்டி கொடுத்தது யூதாசுடைய தோல்வியா இல்லையா? ஆனால் இந்த காட்டி கொடுத்தலே நமக்கு ரட்சிப்புக்கு ஏதுவாக கர்த்தர் மாற்றினாரா இல்லையா? இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய ஞானம், அது சர்வ ஞானம். யோசேப்பை விற்று போட்டாங்களே அவனுடைய சகோதரர்கள், அது தவறா இல்லையா? ஆனால் யோசேப்பை எகிப்துக்கு முன்னதாகவே அழைத்து போகணுன்னு தேவன் தீர்மானிச்சாரு.
ஒரு முறை யோசேப்பிட்ட கேட்கும்போது அவன் சிம்பிளாக பதில் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார் அவங்க சகோதரர்கிட்ட, இல்லையா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினச்சிங்க, ஆனால் ஆண்டவர் எனக்கு இதை நன்மையாக முடிச்சிட்டாரு. இது ஆண்டவருடைய திட்டம்ப்பா, நீங்கள் ஏன்ப்பா ஃபீல் பண்ணுறீங்க? இவங்க கேட்குறாங்க, நீ ஃபீல் பண்ணாதன்னு இவங்க வராங்க, 20 வருஷம் கழித்து வராங்க. சரியா? யோசேப்பை இவ்வளோ காயப்படுத்திட்டுமே நினைக்கிறாங்க. அவர் பார்த்தா சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதெல்லாம் ஆண்டவருடைய திட்டம்னு சிம்பிளாக முடிச்சுட்டு போகிறார். கவனிச்சிங்களா? God can overrule your failures and he can fulfill his good purposes. இந்த அதிகாரத்தில் பாருங்கள், ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது ரெபேக்காள் செய்த விதம், அவள் செயல்பட்ட விதம் தவறாக இருக்கட்டும், சரியா? யாக்கோபு செயல்பட்ட விதம் தவறாக இருக்கட்டும், ஏசா வாழ்ந்த வாழ்க்கையே தவறாக இருக்கட்டும், அல்லது ஈசாக்கு தேவ சித்தத்துக்கே கீழ்ப்படிய மனமற்றவராக இருக்கட்டும், ஆனாலும் கூட தேவன் வாக்குத்தத்தம் செய்வாரானால் அதை நிச்சயமாய் அவர் நிறைவேற்றுவார். அதை உன்னையும் என்னையும் சார்ந்து கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவ சித்தத்தில் உன் வாழ்க்கையை நீ அமைச்சிக்கலைன்னா அதனால் தோல்வி ஆண்டவருக்கு கிடையாது, அதனால் தோல்வி உனக்கு தான். சரியா? இதனால் நம்ம புரிஞ்சுக்கணும். தேவ சித்தத்தில் என்னன்னானே என்னோடய வாழ்க்கையை நான் அமைத்து கொள்வேனானால் அது நிச்சயமாக தேவனுக்கு பிரியமாக இருக்கும், அவருடைய நாமம் அதில் அதிகமாய் மகிமைப்படும். இந்த ஃபஸ்ட்டு பாடத்தை நம்ம கற்றுக்குறோம். சரியா? தேவன் இறையாண்மை உள்ளவர், அவருடைய நோக்கங்களை ஒருவரும் முறியடிக்க முடியாது. இறுதியில் என்ன நடந்துச்சு? ஆண்டவர் யாரை ஆசீர்வதிக்கணும்னு சித்தம் கொண்டாரோ அவனை தான் ஆசீர்வதித்தார். யாக்கோபிலிருந்து தான் இயேசு கிறிஸ்துடைய வம்சம் வருகிறது. ஆண்டவர் என்ன செய்ய நினைச்சாரோ அதான் நடக்குது. 2-3 வசனங்களை வாசிப்போமா? இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் கிடைக்கும். சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 4வது வசனத்தில், இயேசு கிறிஸ்து பிற்காலத்தில் இந்த பூமியில் தன்னோட 1000 வருட அரசாட்சியை ஸ்தாபிக்க போகிறார், அவர் ராஜாவாய் செயல்பட போகிறார் என்று சொல்லிக் கொடுக்குற ஒரு மேசியாவின் சங்கீதம் தான் இது. அதில் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். ஏன்? இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு ஏதோ ஆண்டவருக்கு விரோதமாக சில விஷயத்தை செஞ்சு சாதிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவரை பற்றி இங்கே எழுதப்பட்டிருக்கு. என்னன்னு கேட்டால், அவர் பார்த்து சிரிப்பாராம், இகழுவாராம், நகைப்பாராம். ஏன் அப்படின்னு கேட்டால், நம்முடைய தோல்விகள் கூட அவருடைய சித்தத்தை என்ன பண்ண முடியாது? முறியடிக்க முடியாது. சரி, நம்ம என்ன சண்டை போட்டாலும் ஆண்டவருடைய சித்தத்தை முறியடிக்க முடியாதுன்னா ஒரே வழி தான், அவருடைய சித்தமே சிறந்ததுன்னு ஒப்பு கொடுக்கறதான் வழி. கரெக்டாக? அதுதான் நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கணும். அவருக்கு விரோதமாக சண்டை போட்டு யாரும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொன்னால், அவருடைய சித்தத்துக்கும் அவருடைய விருப்பத்துக்கும் நம்மை நாமே ஒப்பு கொடுப்பது தான் சால சிறந்தது. அதை தான் நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் செய்யணும். சரியா? அந்த முதல் பாடத்தை நம்ம இங்கே கற்றுக்கிறோம். Why resist God's will? Align to his will. அவருடைய சித்தத்துக்கு உங்களை உட்படுத்தி கொள்ளுகிறீர்களா? அவருடைய விருப்பமே என்னுடைய விருப்பம் என்று உங்களை நீங்களே ஒப்பு கொடுத்துருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற அன்றாட விஷயங்களை வச்சு யோசிங்க. அவர் சொல்கிற விஷயங்கள் இன்னும் உங்களுக்கு கசக்குதா? ஒருவேளை விருப்பம் இல்லாமல் இருக்குதா? அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க? தேவ சித்தத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மில் பலர் அவர் சொல்கிற விஷயங்களை எனக்கு ஏற்றுக்கொள்வதற்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா, அது எனக்கு கசப்பாக இருந்துச்சுன்னா, அது பாடுகள் நிறைந்த பாதையாக இருந்தால் அதில் பயணிக்க இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் முன் வருவதில்லை. இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அவல நிலை. ஆனால் உங்கள் நிலைமை எப்படி இருக்குது? அதுதான் இன்றைக்கி செய்தி மூலமாக நம்ம யோசிக்க வேண்டிய காரியம். சரியா? ஸோ we should align to God's will. ஓகே, ரெண்டாவது விஷயம் இதிலேருந்து நம்ம கற்றுக்கிறது, ஆண்டவர் நீதி உள்ளவர். ஆண்டவர் நீதி உள்ளவர். அவர் பாவத்தை பார்த்தும் அப்படியே கண்காணாத தேவனை போல அவர் இருக்க மாட்டார். அதுக்கான சிக்ஷைகளை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொடுப்பார். அதுதான் ரெண்டாவதாக இதிலிருந்து கற்றுக்கிறோம். ஆண்டவர் நீதி உள்ளவர். He is righteous. God is righteous. He cannot overlook sin. சரியா? ஆண்டவர் பாவத்தை அப்படியே பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டார். We should reap the consequences for what we sow. What we sow, we should also reap. நம்ம எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். மாம்சத்தில் விதைத்தால் மாம்சத்தில் அறுப்போம், இல்லையா? ஆவியில் விதைத்தால் ஆவியில் அறுப்போம். அதான் கலாத்தியரில் பவுல் சொல்லி தர்றார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதை செய்கிறோமோ அது பின்தொடர்ந்து அடிக்கும். வாழ்க்கையில் நீங்கள் முற்பிதாக்களுடைய வாழ்க்கை எல்லாம் எடுத்து பாருங்கள். ஆபிரகாம் போய் சொல்லியிருப்பார், ஈசாக்கு போய் சொல்லியிருப்பார், ஈசாக் போய் சொல்லியிருப்பார், யாக்கோபு போய் சொல்லியிருப்பார், அத்தனை பசங்களும் போய் சொல்லியிருப்பானுங்க. நம்முடைய ஜெராக்ஸ் காப்பி தான் நம்ம பசங்க. அப்படியே தான் வரும். பசங்களுடைய தோல்விக்காக நம்ம அழுவோம், ஆனால் நான் தான் அதுக்கு காரணம்னு சொல்லி மனம் திரும்ப மாட்டோம். ஆண்டவர் பாவத்தை பார்த்து அப்படியே கண்ணை மூடிட்டு போகிற தேவன் கிடையாது. அவருடைய நீதி அதுக்கு இடம் கொடுக்காது.
அந்த நீதியுள்ள தேவன் என்ன செய்யணும்? நம்மை நிச்சயமாக சிட்சிப்பார். இந்த இடத்துல வந்த சிட்சைகள்லாம் பாருங்கள், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா? ஈசாக்குக்கு கிடைச்ச அந்த விஷயம், அவர் செய்ய நினைத்தது எதுவுமே இந்த இடத்துல நடக்கலை. புரிஞ்சுக்கிறார், ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது அதை புரிஞ்சுக்கிறார். அதே போல் ரெபேக்காள் போன அந்த விதம் சரியில்லைன்றதை பின்னாடி அவங்க வாழ்க்கையில் புரிஞ்சுக்கிற மாதிரி ஆண்டவர் சொல்லித்தரார். யாக்கோபு போன விதம் சரியில்லைன்னு ஆண்டவர் யாக்கோபுக்கு சொல்லித்தரார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 20 வருஷத்துக்கு பிறகு ஒரு நாள் இரவு ஆண்டவரோட ஒரு ரெஸ்லிங் மேட்ச் நடக்குது யாக்கோபுக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த சம்பவம் இல்லையா? ராத்திரி ஃபுல்லாக இவரை போக விட மாட்டார் அவர். நான் நினைக்கிறேன் அவருடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சண்டை அவர் போட்டிருக்க மாட்டார். அப்படி ஒரு சண்டை அது ஆண்டவரோட. அன்னைக்கு ராத்திரி, நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழியே உண்மை நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன்னு சொல்கிறார். சரிப்பா, உனக்கு ஆசீர்வாதம் தான் வேணும், நான் கொடுத்துட்றேன், ஆனால் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்னு கேட்குறாரு ஆண்டவர். உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா கேட்குறாரு, நீ யார், உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. இவன் என்ன சொன்னான்? ஏசா அப்படின்னா. இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. நான் நினைக்கிறேன் அவனால் உடையாமல் அழாமல் அந்த பதிலை சொல்லியிருக்கவே முடியாது. அவன் சொல்கிறான், நான் தான் ஆண்டவரே, நான் தான் அந்த ஏமாத்துக்காரன், நான் தான் அந்த பொய்யன், நான் தான் அந்த குறுக்கு வழியில் போனவன், இவ்வளோ வருஷமாக ஃப்ராடுத்தனம் பண்ணவன் நான் தான் அந்த யாக்கோப். ஆண்டவர் சொல்கிறாரு, சரி இது முதல் நீ யாக்கோபுன்னு சொல்கிறது கிடையாது, உன் பேர் என்ன? இஸ்ரவேல், போ. சரி பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இந்த என்கவுண்டர் நடக்குதா? ஆண்டவர் நம்மளை சிட்சிக்கிற தேவன், அவர் ரொம்ப அன்புள்ளவர், நம்மளை மாற்ற நினைக்கிறார். நம்மளை மாற்ற நினைக்கிறதுக்கு எப்படி நம்ம இடம் கொடுக்குறோம்? இந்த மனம் திரும்புதல் தான் ஏசாவுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போச்சு. ஆனால் இந்த மனம் திரும்புதல் ஒருவேளை 20 வருஷம் கழித்து இந்த சம்பவம் நடந்தாலும், நொண்டி நடந்து இந்த பாடத்தை கற்றுக்கிட்டாலும் யாக்கோபு அதை என்ன கற்றுக்கிட்டார். கவனிச்சிங்களா? ஆண்டவர் நம்மை சிட்சிக்கிறார் என்று சொன்னால் அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்ம என்ன செய்கிறார்? சிட்சிக்கிறார் அப்படின்னு எபிரேயர் 12 வாசிக்கிறோம். தகப்பன் சிட்சையாத பிள்ளை கிடையாது, நாம் அவருடைய பிள்ளைகள், அவர் நம்மை சிட்சிக்கிறார். அது அவருடைய அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது. ஆண்டவருடைய கருத்திலே வல்லமையாய் பயன்படுகிறவர்கள் பரிபூர்ணர்கள் அல்ல, ஆனால் உணர்வு உள்ளவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Do you have a sensible heart? Do you have a broken heart? அதுதான் நம்ம கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். சரியா? ஆண்டவர் நீதி உள்ளவர். நம்ம பாவம் செய்துட்டு அப்படியே ஆண்டவர்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டே இருக்க முடியாது. ஒருவேளை இன்றைக்கி கண்காணாத தேவனை போல் அவர் இருக்கிறாரு, நான் அப்படியே செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு என்ன பண்ண முடியாது, தொடர்ந்து அப்படியே பயணிக்க முடியாது. சரியா? அவருடைய அன்பு உனக்கு கிடைக்கும் போதே அதை விட்டு நம்ம மனம் திரும்ப வேண்டியது அவசியம். இல்லை என்றாலும் அவருடைய சிட்சையை கொடுத்து நம்ம என்ன செய்கிறார்? அவருடைய வழிக்கு அவர் கொண்டு வருகிறார். அதை நம்ம பார்க்குறோம். இந்த 4 கேரக்டரில் ஒருத்தவங்க மட்டும்தான் திரும்பி வழிக்கு வரவே இல்லை. ஆனால் மீதி 3 பேர் என்ன பண்ணிட்டாங்க? திரும்ப வழிக்கு வந்துட்டாங்க. சரியா? அப்பா வந்துட்டார், அம்மா வந்துட்டாங்க, தம்பி வந்துட்டான். ஆனால் அண்ணன் மட்டும் என்ன செய்யலை? திரும்பி வரவே இல்லை. கவனிச்சிங்களா? இப்போ ஆண்டவர் நீதி உள்ளவர். ஆனால் அவருடைய அந்த நீதியை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தும் போது அதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறோம்? சரியா? அவர் நம்முடைய பிடரியை கடினப்படுத்துகிறோமா? நம்முடைய இருதயத்தை இன்னும் கடினப்படுத்தி கொண்டே இருக்கிறோமா? அல்லது உண்மையாகவே நாம் மனம் திரும்புகிறோமா? அதை கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அவருடைய வழிக்கு நம்ம திருப்ப ஆண்டவர் முயற்சி செய்யும்போது அதுக்கு நாம் ஒத்துழைப்பு கொடுப்பது அவசியம். ஓகே, God is sovereign, His plans cannot be thwarted. God is righteous, He will not overlook sin. மூணாவதாக, God is loving. ரைச்சியஸ் மட்டும் சொல்லிட்டு நிறுத்திடக்கூடாது இல்லையா? அவர் ரொம்ப அன்புள்ள ஆண்டவர் அன்புள்ளவர். அதான் மூணாவது இந்த அதிகாரத்திலேருந்து நம்ம கற்றுக்கிறோம். உண்மையாகவே மனம் திரும்புகிறவர்களை அவர் என்ன செய்கிறார்? அவர் ரொம்ப விருப்பமாக, இதான்ப்பா உன் வாழ்க்கையிலேருந்து நான் எதிர்பார்த்தேன். சரியா? உண்மையாகவே மனம் திரும்புகிறவர்களை ஆண்டவர் முற்றிலுமாய் நேசிக்கிறார். அவங்களை கொண்டு தான் அவருடைய திட்டங்களே செயல்படுத்துகிறார். அதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை பற்றி எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் எழுதும்போது ஈசாக்கை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னு பாருங்களேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில், ஒருவேளை ஆதியாகமம் 27 படிக்கும்போது எல்லாமே நெகட்டிவாக பால் அகஸ்டின் பிரதர் பேசுகிறாரு, இதில் எல்லாமே நெகட்டிவாக இருக்குது, இதில் ஏதாவது பாசிட்டிவாக இருக்குதா, இந்த அதிகாரத்தை பற்றி ஏதாவது பேச முடியுமா பாசிட்டிவாக? எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் அதை சொல்லியிருக்கிறாரு. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாரு? ஈசாக்குடைய விசுவாசத்தை பற்றி 20வது வசனம் வாசிங்களேன். விசுவாசத்தினாலே ஈசாக்கு வருங்காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும்
ஆசீர்வதித்தான். அதை கவனிச்சிங்களா? என்னங்க இது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது இல்லையா இதை படிக்கிறப்போ? சில நேரங்களில் இது கான்ட்ரடிக்ஷனா அப்படின்ற மாதிரி கூட நமக்கு தோணுது இல்லையா? ஆனால் இது எங்கே ஆரம்பிச்சது? இந்த விசுவாசம் ஈசாக்குக்கு எங்கே துவங்கினது? ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் ஏசாவை ஆசீர்வதிக்கணும்னு இவர் நினைக்கிறாரு. போய் சமைச்சுவான்னு அனுப்பிடுறாரு. யாக்கோபு வரான், ஏசாவா நடிக்கிறான். சரியா? இப்போ ஏசான்னு நினச்சி யாக்கோபை என்ன பண்ணிட்டாரு? ஆசீர்வதிச்சிட்டாரு. அதுக்கு பிறகு யாக்கோபு எல்லா ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிடுறான். இப்போ ஏசா வரான். ஏசா வந்த பிறகு நீ யாருப்பா அப்படின்னு கேட்குறாரு. நான் தான் ஏசான்னு சொல்கிறான். அவன் சொன்ன உடனே பைபிளில் ஒரு விஷயத்தை வாசிக்கிறோம் பாருங்க. 33வது வசனம் பாருங்க. அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து, அடுத்த வார்த்தை என்ன? நடுங்கி. கவனிச்சிங்களா? ஐயோ, இவ்வளோ நேரம் நான் ஆண்டவரோடைய சண்டை போட்டுட்டேன். இவனை இல்லவா ஆசீர்வதிக்க சொன்னாரு, நான் என்ன பண்ணிட்டேன்? அவனை ஆசீர்வதிக்க முற்பட்டனே. அவன் பிரமித்து நடுங்குகிறான். அதுக்கு பிறகு பாருங்க, வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே அவன் யார்? நீ வரும் முன்னே அவை எல்லாவற்றிலும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே. அதுக்கு பிறகு பாருங்க, he gives a conclusion there. இதுதான் அங்கே சூப்பரான ஒரு விஷயம் இந்த அதிகாரத்தில். என்ன சொல்கிறார் பாருங்க, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான். கவனிச்சிங்களா? நான் எதையும் மாற்ற போகிறது கிடையாதுன்னு சொல்லிடுறார் ஈசாக். நான் நினைக்கிறேன் இந்த வசனத்தை தான் எடுத்து எபிரேயர் 11 அந்த எழுத்தாளர் எழுதும்போது ஈசாக்கு விசுவாசத்தினால யாக்கோபை என்ன பண்ணுறார்? ஆசீர்வதிச்சான் அப்படின்னு சொல்கிறார். கவனிச்சிங்களா? மிகவும் நடுங்குகிறான், பிரமித்து போகிறான், ஆண்டவருடைய திட்டங்களை புரிந்து கொள்ளுகிறான். அதனால் அவன் கொடுத்த கன்க்ளூஷன், வேர்டிக்ட் என்ன அப்படின்னு கேட்டால், எதையும் நான் மாற்ற போகிறது கிடையாதுப்பா, என் வாயிலிருந்து வந்தது தான். யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டவன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ரொம்ப அன்புள்ளவர். இந்த இடத்துல நான் சொல்லுவேங்க, ஈசாக்கு உண்மையாகவே மனம் திரும்பினார். இதுதான் ஆண்டவருடைய திட்டம் அப்படின்னு அவர் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறார். நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் ஆண்டவரே, உமக்கு விரோதமாக சண்டை போட்டேன், நான் தோத்துட்டேன். இவனை ஆசீர்வதிக்க பதிலாக அவனை ஆசீர்வதிக்கணும்னு நான் நினச்சேன். ஆனால் நீங்கள் யாருன்றதை என் வாழ்க்கையில் காமிச்சிட்டீங்க. என்னால் இனியும் உமக்கு விரோதமாக என்ன பண்ண முடியாது? சண்டை போட முடியாது. இனிமேலாவது நீர் சொன்னதை என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்கிறேன். இந்த அன்புள்ள ஆண்டவர் அவனுக்கு யார் என்பதை புரிய வைக்கும்போது அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டால், தேவனுடைய சித்தத்தை அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறான். அந்த மனசு அவனுக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ட்ரூ ரிப்பன்டன்ஸ் பிரிங்ஸ் அஸ் பேக் இன் டு காட்ஸ் வில். உண்மையான மனம் திரும்புதல் மீண்டும் நம்மை தேவ சித்தத்துக்கு என்ன செய்யும்? நம்மை அழைத்து வரும். உண்மையான மனம் திரும்புதல் உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறதே அதை சரி செய்யும். ஒரு விசுவாசி தேவனோடு உள்ள உறவில் விரிசல் ஏற்படும் போது அதை சீக்கிரமாக சரி செய்ய தான் அவர் முயற்சி எடுப்பார். தொடர்ந்து அந்த பாவத்திலே ஈடுபட்டு தேவனுடைய உறவிலே அந்த விரிசல் இன்னும் பெருசாக அவர் அனுமதிக்க மாட்டார். சரியா? நீங்கள் தேவனுடைய உறவில் எப்படி காணப்படுறீங்க? இந்த உண்மையான மனம் திரும்புதல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கா? மீண்டும் தேவ சித்தத்துக்கு திரும்ப வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா? அதில் தான் நான் தொடர்ந்து பயணிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா உண்மையான மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில் தேவை. ஸோ காட் லவ்ஸ் எ ரிப்பன்டன்ட் பிலீவர். ஒரு உண்மையான மனம் திரும்புகிற விசுவாசி தான் ஆண்டவரால் நேசிக்கப்படுற விசுவாசி. தாவீதுடைய வாழ்க்கையை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் இல்லையா? தாவீது ஆண்டவருடைய இருதயத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. ஒவ்வொரு பாவத்திலும் அவர் பார்த்தது என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய எமோஷன்ஸை எவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டேன், நான் ஆண்டவருடைய இருதயத்தை நான் எவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டேன். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், பாவம் செய்த உடனே முதலாவது உங்களுக்கு வரக்கூடிய சிந்தனை என்ன? ஐயோ 4 பேர் பார்த்துட்டாங்களே அப்படின்ற சிந்தனையா, அல்லது ஆண்டவர் அடிச்சிருவாரே அப்படின்ற சிந்தனையா? உங்களுக்கு வரக்கூடிய சிந்தனை என்ன? தாவீதை கேட்டீங்கன்னா அவர் சொல்கிற பதில் என்ன தெரியுமா? என்னுடைய ஆண்டவரை நான் காயப்படுத்திட்டேன், என்னுடைய ஆண்டவரை அதிகமாக துக்கப்படுத்திட்டேன் அப்படின்னு தான் அவர் சொல்லுவார். நான் சொல்கிறது புரியுதா? அந்த சிந்தனை நமக்கு முதலாவது வருமானால் நிச்சயமாக மனம் திரும்புதல் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போகாது இல்லையா? ஆண்டவர் அதை கனப்படுத்துகிறார். பத்சேபாலோட உறவில் ஈடுபட்டு பிறந்த பையனையை அடுத்த ராஜாவை ஆக்குவாங்க. ஒருவேளை அடுத்த ராஜா யாரு அப்படின்னு அந்த சாய்ஸ் ஆண்டவர் என்கிட்ட கொடுத்துருந்தாருன்னா சத்தியமாக சாலமோனை தேர்ந்தெடுத்திருக்கவே மாட்டேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஹூ வில் பி த நெக்ஸ்ட் கிங்? இந்த சாய்ஸ் உங்கள் கையில் ஆண்டவர் கொடுத்துருந்தாருன்னா நீங்கள் யாரை தேர்ந்தெடுத்திருப்பீங்கன்னு தெரியல. எப்படி சாலமோனை தேர்ந்தெடுப்போம்? யாருடைய மனைவி அவ இல்லையா? அவன் எவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தான். அவன் கையிலேயே அவனுடைய டெத் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அனுப்புகிறாருங்க. அவன் அதை படிக்காமல் கொண்டு போகிறான். உரியா அவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தான்.
இல்லையா? இது மாதிரி எங்கேயுமே நடந்ததில்லை வரலாறுல. அவன் கையிலேயே கொடுத்து அனுப்புறாரு. அந்த மரண அறிக்கை அவனே சுமந்துட்டு போகிறான். அவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லாக இருந்த ஒருத்தவனை கொலை பண்ணியிருக்கிறான். அவனுடைய மனைவியை அடைந்து இருக்கிறான். எப்படி இவனுடைய பையன் ராஜாவான்? தாவீது செய்த பெரிய பாவத்தினுடைய ஒரு விளைவு இது அப்படின்னு சொல்லலாம். சரியா? இது ஒரு பக்கம் வைங்க. இன்னொரு பெரிய பாவத்தை பண்ணார் இல்லையா? இன்னொரு பெரிய பாவம் சொன்னோடனே நீங்கள் சொல்லிடுவீங்க என்னது? கவுண்டிங், இலக்கம் பார். அவருடைய இராணுவ பெருமையை காண்பிக்க நினைச்சார். இதனால தான் நான் எல்லா வெற்றியும் அடைஞ்சேன் அப்படின்னு காண்பிக்க நினைச்சார். ஆண்டவர் அடித்தார். பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் எதை பற்றி பெருமை கொள்றீங்களோ அதில் தான் கை வைப்பார் ஆண்டவர். நல்லா கவனிச்சிடுங்க. உங்கள் பையனை பற்றி பெருமை கொள்றீங்கன்னா பையனில் கை வைப்பார். உங்கள் படிப்பை பற்றி பெருமை கொள்றீங்கன்னா படிப்பில் கை வைப்பார். இவர் இராணுவ பலத்தில் பெருமை கொண்டான், இராணுவ பலத்தை குறைத்தார். ஒரே நாளில் அடித்தார். அடிச்சுக்கிட்டே வரான் அந்த தூதன். இவர் போய் கதறார் இல்லையா? போய் கதறார் ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே, நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் மீறுதலுக்கு உட்பட்டேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? ஆண்டவர் சொல்கிறார், அந்த தூதன் கேட்ட, போதும்பா நிறுத்து அப்படின்னு சொல்கிறார். நிறுத்துன்னு சொன்னது மட்டும் இல்லை, எதுக்கு நேராக நிற்கிறானோ அந்த தூதன் அந்த இடத்த வாங்க சொன்னார். அந்த இடத்த வாங்கின பிறகு சில அதிகாரங்களுக்கு பிறகு படித்து பார்த்தீங்கன்னா சாலமோன் அந்த இடத்துல தான் தேவாலயத்தை கட்டுகிறார். நான் சொல்கிறது புரியுதா? ஒரு பெரிய பாவத்திலிருந்து மனம் திரும்பினார். ஆண்டவர் அடுத்த பிறந்த பையனை ராஜாவாக்கினார். இன்னொரு பெரிய பாவத்திலிருந்து மனம் திரும்பினார். அந்த இடத்துல தேவாலயம் வந்தது. ஹூ கேன் டூ திஸ்? இதை யார் பண்ண முடியும்? ஒருவேளை தேவாலயத்தை கட்டுறதுக்கு எப்படிப்பட்ட இடத்த பார்க்கணும்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்த தேர்ந்தெடுத்திருக்க மாட்டேன். ஒருவேளை ராஜா வாக்குறதுக்கு யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சாலமோனை தேர்ந்தெடுத்திருக்க மாட்டேன். ஆனால் இங்கே தான் என்னுடைய ஆண்டவர் யாருன்றதை காமிக்கிறார். சரியா? அவருடைய லெவலே வேறு. அவர் அப்படிப்பட்டவர் தான். அவர் உண்மையாகவே மனம் திரும்புகிறவரில் விட்டு கொடுக்கவே மாட்டார். அவங்கள வச்சு தான் காரியங்களை செய்வார். நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கிறீங்களா அப்படின்றது கேள்வி கிடையாது. ஆனால் உண்மையாகவே சென்சிட்டிவாக இருக்கிறீங்களா? பாவம் செய்யும்போது உங்கள் மனசு எப்படி பாதிக்கப்படுது? ஆண்டவருடைய எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை மீண்டும் தன்னோட வழிக்கு கொண்டு வரட்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கறது எல்லாம் ட்ரூ ரிப்பெண்டன்ஸ் தான். அவ்வளோதான். இஸ் ஸோ லவ்விங். சரியா? இந்த அதிகாரத்தில் நம்ம பார்த்த இந்த அத்தனை பேரில் இந்த 3 பேர் உண்மையாகவே அவங்க என்ன செய்தாங்க? மனம் திரும்பினாங்க. ஆனால் ஏசா கடைசி வரைக்கும் என்ன செய்யலை? மனம் திரும்பு. எவ்வளோ வாய்ப்புகள் கொடுத்தார் ஆண்டவர், வாய்ப்புகளை கொடுத்தார். ஹி இஸ் அ காட் ஆஃப் செகண்ட் சான்சஸ். அவர் 2ஆம் வாய்ப்புகளின் தேவன். நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்துட்டே இருப்பார் வாய்ப்புகள். ஆனால் மனம் திரும்பாமல் போகும்போது அவராலே ஒன்றும் செய்ய முடியாது. சரியா? இப்போ இந்த 3 பாடங்களை கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் இறையாண்மை செய்கிறவர். அவருடைய திட்டத்துக்கு விரோதமாய் நான் எதிர்த்து நிற்க முடியாது. எதிர்த்து நிற்க முடியாதுன்னா நான் என்ன செய்யணும்? அதுக்கு என்ன உட்படுத்தி கொள்ளணும், அவ்வளோதான். 2வதாக படித்தோம், அவர் நீதி உள்ளவர். பாவத்துக்கு நிச்சயமாய் வர வேண்டிய சிக்ஷைகளை அவர் கொடுப்பார். ஆகவே நம்முடைய பிடரியை கடினப்படுத்தாமல் சீக்கிரமாய் மனம் திரும்பி நம்ம குணப்படுவது அவசியம். 3வதாக படித்தோம், அவர் அன்புள்ளவர். மனம் திரும்புகிற பாத்திரங்களை பயன்படுத்தாமல் விடமாட்டார். அவருடைய நோக்கங்களை அற்ப மனிதர்களாகிய நம்மை கொண்டு தான் நிறைவேற்றுகிறார். அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்களாகிய நம்மை கொண்டு தான் நிறைவேற்றுகிறார். சாதாரணமான குடும்பங்களாகிய நம்மை கொண்டு தான் அவருடைய திட்டங்களை நிறைவேற்றுகிறார். அவருடைய இருதயத்தை புரிஞ்சுப்போங்க. இந்த ஃபேமிலி தேவ சித்தத்தை விட்டு வெளியில் போய் ட்ராவல் பண்ணும்போது அவருடைய மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும். ஈசாக்கா இது அப்படின்னு ஆண்டவரே யோசிச்சிருப்பார். இல்லை, இது ரெபேக்காலா அப்படின்னு ஆண்டவரே யோசிச்சிருப்பார். என்ன சார்ந்து கொள்ளலையே ரெபேக்கா, அவங்க ஒரு குறுக்கு வழியில் அவங்க வழியில் போகிறாங்களே. ஈசாக்கு என்ன சார்ந்து கொள்ளலையே, அவர் ஒரு வழியில் போகிறாரு. யாக்கோபு, இவனை எவ்வளோ ஆசீர்வதிக்கணும் நான் வச்சிட்ருக்கேன், ஆனால் இவனா இப்படி நடந்துக்கிறான். அந்த மாதிரி என்னையும் உங்களை பற்றி ஆண்டவர் யோசிக்க வேண்டாம். நம்ம ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடுவோம். ஒப்பு கொடுத்தவர்களாய் ஒரு சிறிய ஜெபத்தை செய்வோம்.